அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பான தித்திப்பான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சேமியை போட்டுக்கலாம். சேமியை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அடுத்து அதே பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நெய் சூடானதும் சிம்லேயே வச்சுக்கலாம். நெய் சூடானதும் ஜவ்வரிசி போட்டுக்கலாம். இந்த கப்பில் நான் 1 கப்பு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. போட்டு நல்லா நம்ம கிளறிக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த கப்புலேயே 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறிக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், அதிகமாக வேக வேண்டாம். அடுத்து நம்ம சேமியா போடும் போது நல்லா வெந்து வந்துடும். நம்மளுக்கு பாயாசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு கிளறிக்கலாம். சிம்லேயே வேக வைக்கலாம். சிம்லேயே வேக வச்சா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், குலையாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த சேமியாவை போட்டுக்கலாம். அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். வேகமாக வைக்க வேண்டாம். வேகமாக வச்சா அடி பிடிச்சிரும். மிதமான சூட்லேயே அப்படியே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொதி வரட்டும். சிம்லேயே வச்சுக்கலாம். இது நம்ம நாட்டு சக்கரை போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வெள்ளை சக்கரை தான் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து பாயசத்தில் சேர்த்திக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். முந்திரி வறுக்கிறதுக்கு நேரம் ஆகும். அதனால் சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். ஏலக்காய் தட்டி சேர்த்திக்கிறேன்னா கொதிக்கும் போது கூட சேர்த்திக்கலாம். நான் இப்போ தான் சேர்க்குறேன். முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இனிப்பான நம்ம பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. இந்த லீவ் சமயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் அது இது வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் சுத்தமான முறையில் நம்ம பாயாசம் செஞ்சு இனிப்பான பாயாசம் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.